Welcome back to Moto Xperts. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல Hyundai Grand i10 Nios ஓட ஸ்போர்ட்ஸ் மாடல் ஆட்டோமேட்டிக் வெர்ஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கார் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் டீசல் ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் இருக்குது. பெட்ரோல் அண்ட் டீசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா லுக்கில் ஃபீச்சர்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, வெறும் இன்ஜின் மட்டும் தான் சேஞ்சஸ். நான் அது என்னென்னு போக போக வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டீசல் ஸ்மார்ட் ஆட்டோ AMT அதாவது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் டீசல் ஸ்போர்ட்ஸ் மாடலோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 9,69,000 வருது. இதுவே பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஸ்போர்ட்ஸ் மாடலோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8,46,000 வருது. ஸோ நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் ஃப்ரண்ட் லுக்கிலேருந்தே இந்த வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் நான் ஆஸ் யூஷுவல் கிராண்ட் i10 நியாஸ் காசில் சொல்கிற மாதிரியே நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு அக்ரெசிவான ஃபேஸை வந்து இந்த வண்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ரொம்ப போல்டாக தெரிகிறது பார்த்திங்கன்னா இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கிற இந்த கேஸ்கேட் கிரில்லு தாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாசி பிளாக்கில் இந்த ரெட்டுக்கு இந்த பிளாக்குக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பூமராங் ஷேப் LED DRLs கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து LED DRL ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈகிளோட கண்ணு மாதிரி ரொம்ப ஷார்ப்பான ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கில் நமக்கு வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் வருது. ஸோ ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் அது அப்படியே நல்லா ஃபெண்டரோட ஸ்வெப் பேக் ஆகிருக்கு, அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் டைப் ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக ப்ரொஜெக்டர் டைப் ஃபாக் லாம்ப் கொடுத்துருக்குறாங்க. ஒரு குரோம் ஹவுசிங்கும் அதிலே கொடுத்துருக்குறாங்க. ஒரு பிளாக் கலர் யூனிட்டோட கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கிறது, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பேனட்டில் டிசைன் க்ரீஸ் லைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான பேனட் தான். ரெண்டு எட்ஜஸ்லையும் ஒரு ஹின்ச்சஸ் மாதிரி கொடுத்து ஒரு நல்ல டிசைன், ஒரு ஸ்போர்ட்டியாக காமிக்கிறதுக்கு நல்ல டிசைன் கொடுத்துருக்குறாங்க. விண்ட்ஷீல்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வைடரான விண்ட்ஷீல்ட். ஸோ இதனால் டிரைவருக்கு வந்து ஹைவேஸில், சிட்டி ரோட்ஸில், டிராஃபிக்கில் ஒரு ஆல் அரவுண்ட் விசிபிலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட் லுக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல அட்ராக்டிவான ஃபேஸில் நல்ல ஸ்போர்ட்டியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த நியாஸில். ஸோ இப்போ வாங்க அப்படியே சைட் ப்ரொஃபைல் போகலாம். சைடில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இந்த 14 inch கன் மெட்டல் கிரே அலாய்வில் ஆப்ஷன்ஸ் தாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மாடலில் இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான டிசைனில் ஒரு கன் மெட்டல் கிரே அலாய்வில் 14 inchல கொடுத்துருக்காங்க. அண்ட் இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக் நம்ம கூட இருக்கிறது. ஸோ அதனால் ஈகோ டார்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டீசலை சிம்பிளைஸ் பண்ணுறதுக்கு. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஈகோ டார்க் டீசல் இன்ஜின் நம்ம Hyundai தான் கொடுக்குறாங்க ஆரா அண்ட் நியாஸில். அண்ட் மிரர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் உள்ளே இருந்தே எலக்ட்ரிக் ஃபோல்டிங் ஆப்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ உள்ளேருந்தே பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டும் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டரும் இந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை இன்னும் ஸ்போர்ட்டியராக காமிக்கிறதுக்காக ஒரு ரூஃப் ரெயில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் பேனல், பின்னாடி பேசஞ்சர் டோர் முடிகிற இடத்துல ஒரு பிளாக் கலர் பீஸ் கொடுத்து அதில் வந்து i10 அதாவது கிராண்ட் i10 அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளைஸ் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் வந்து ரியர் விண்ட்ஷீல்டில் கம்பைன் ஆகுறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் டிசைன் எலமெண்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாடி கலர் எல்லாமே அது காமனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து 37 லிட்டர் கொடுக்குறாங்க. நியாஸில் அக்ராஸ் ஆல் வேரியன்ட் 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே அதே டயர் ப்ரொஃபைலில் உங்களுக்கு ஒரு கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் ஒரு 14 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் பிரேக்ஸ் வரும், ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் ஆப்ஷன் தான் வரும் உங்களுக்கு. ஸோ நியாஸோட ரியர் ப்ரொஃபைல் தாங்க பார்க்குறீங்க. ஸோ ரியர் ப்ரொஃபைல்லையும் டிசைன் டீட்டெயிலிங்க்கு பஞ்சமே இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பக்காவாக டிசைன் டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரம் கிராண்ட் i10 நியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஜிங்காக இருக்கட்டும், இங்கே வந்து கிராண்ட் i10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து நியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி லெட்டர்ஸில் பிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாயோட லோகோ வந்து ரொம்ப போல்டாக கரெக்டாக மிடில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே இந்த வேரியண்ட்டோட பேட்ஜிங் இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், ஸோ ஸ்போர்ட்ஸோட பேட்ஜிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரியரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேலே ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. இன்டெகிரேட்டட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் ஆப்ஷன் ரியர் அந்த ஸ்கூப் அந்த ஸ்பாய்லரோட ஒரு வர மாதிரி ஒரு இன்டெகிரேட்டட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்ப் சூப்பரான பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டுமே ஃப்ரண்ட்டை மாதிரி நல்லா ஒய்டாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இந்த டிஃபாகர் லைன்ஸ் எம்போஸ் பண்ணியிருக்கிறதும் ரொம்பவே சூப்பரான விஷயம். அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்பினேஷன் டெயில் லேம்ப், அதாவது ஒரே யூனிட்டாக காம்பினேஷனாக வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் லேம்ப், இண்டிகேட்டர் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் லேம்ப் எல்லாமே ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்குறாங்க, அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ரியர் பம்பரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் காம்பினேஷனில், அதாவது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் டிஃப்யூசர் எஃபெக்ட் லைட்டாக கொடுத்துருக்குறாங்க, அதுவுமே நல்ல ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. அண்ட் ரியரில் உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் அங்கே இருக்கக்கூடிய ஃபீச்சர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். மெயினாக ஒன்று சொல்ல விட்டுட்டேன். அண்ட் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் வந்துடும் அண்ட் சென்சார்ஸும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம்.
நியாஸோட பூட் ஸ்பேஸ் பார்த்தோம் அப்படின்னா 260 லிட்டர் அக்ராஸ் ஆல் வேரியன்ட்ஸ். நம்ம இப்போ இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரியர் பார்சல் ட்ரே வந்துடும். அண்ட் இது வந்து ஒரு ரிமூவபிள் பார்சல் ட்ரே. வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பார்சல் ஷெல்ஃபை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீட்ஸும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 2 பேர் தான் ட்ராவல் பண்ணுறீங்க, லக்கேஜ் நிறைய இருக்குன்னா இந்த சீட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லக்கேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு அவங்களோட லக்கேஜஸை அடிக்வேட்டாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த நியாஸில். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிரைவ். நியோ ஸ்போர்ட்ஸோட ரியர் பேசஞ்சர் சைட் டோரோட கண்ட்ரோல்ஸ் தான் பார்க்குறீங்க. இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கலர் ஃபினிஷில் ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் டோரோட மொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீஸ் அண்ட் ஒரு கிரே காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து காயின் ஆர் டோக்கன் ஹோல்டர், பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் நியோஸில் நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியே ஆகணும், வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ரொம்ப 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 ஸ்பேஷியஸ். அதாவது இதோட மெயின் காம்படிட்டர்ஸ் லைக் ஸ்விஃப்ட் இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதை விட ரொம்ப ஸ்பேஷியஸ். அண்ட் லெக் ரூம் அண்டர் தை சப்போர்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் மற்ற கார்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ளாட் சீட் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சப்மர்ஜ்டு சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது எதுக்கு நான் லாங் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அண்டர் தை சப்போர்ட் ரொம்பவே இருக்கும் அண்ட் கால் வலியே இருக்காது. அண்டு நியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வசதியாக உட்காந்து வசதியாக இறங்கிக்கலாம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அண்டர் தை சப்போர்ட் என்னோட தை ஃபுல்லாகவே சீட்ஸில் ரெஸ்ட் ஆகிருக்கு. இது லாங் ட்ராவல் பண்ணும்போது தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த கம்ஃபர்ட்னஸை. அண்ட் நல்ல அடிக்வேட்டான லெக் ரூம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக மற்ற எந்த காம்படிட்டர் கார்ஸ்லையும் இல்லாத ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஏசி வென்ட்ஸ். மெயினாக ஸ்விஃப்ட்டில் கிடையாது இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ். ஸோ இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய சம்மருக்கு இந்த ரியர் ஏசி வென்ட்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ரியர் ஏசி வென்ட்ஸ் வித் 12 வோல்ட் பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகக்கூடிய ஒரு நல்ல அடிக்வேட்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் நமக்கு இன்டெகிரேட்டட் ஹெட்ரெஸ் தான் 2 சைடுமே வந்துடுது. அண்ட் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா கேபினோட லைட்டிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் 2 சைடும் நமக்கு கிராப் ஹேண்டில்ஸும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். ஸோ இப்போ அப்படியே டிரைவர் டோரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். ஸோ பின்னாடி பார்த்த மாதிரியே டிரைவர் டோரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரீஸ் அண்ட் கிரே காம்பினேஷனில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே வேவி பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிறது டிசைனில் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்த மாதிரியே ஒரு இன்சைட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலர் ஃபினிஷ், காயின் ஆர் டோக்கன் ஹோல்டரோட ஆப்ஷன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸோட ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சைல்டு விண்டோ லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்சஸும் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ஆப்ஷன் அண்ட் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் இங்கேயே வந்துடுது. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சீட்ஸ், இந்த டிரைவர் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய டிரைவர் சீட். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி சீட்ஸை வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உள்ளே உட்காரலாம். நியோ ஸ்போர்ட்ஸ் மாடலோட ரிமோட் கீஸ் தாங்க பார்க்குறீங்க. ஒரு ரிமோட் கீ, அதாவது ஜாக் நைஃப் கீ கொடுத்துட்றாங்க, ரிமோட் கீ ஆப்ஷன். ஸோ இதில் லாக் அன்லாக் அண்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பூட்டை வந்து அன்லாக் பண்ணிவிடும். அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் இது வந்து ஜாக் நைஃப் கீ. இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் கீ வந்து ஸ்டைலாக வெளியே வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒரு ரிமோட் கீ அண்ட் ஒரு மாஸ்டர் கீ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நியோஸில். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் கொடுத்து பின்னாடி ஹிண்டாயோட லோகோலாம் கொடுத்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கீ இன்சர்ட் பண்ணி கிளஸ்டர்லேருந்து ஆரம்பித்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன கண்ட்ரோல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் டிஜிட்டல் அண்ட் ஒரு ஹாஃப் அனலாக் கிளஸ்டர் தான் நமக்கு நியோஸில் வருது ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருந்து. ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் ஆர்பிஎம் மீட்டர் அண்ட் இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர் டிஜிட்டல் அண்ட் அந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே, ஃபியூல் கேஜ் எல்லாமே உங்களுக்கு டிஜிட்டல்லே வந்துடுது. ஸோ இதில் வந்து ட்ரிப்பி, இன்ஸ்டன்டேனியஸ் மைலேஜ், ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். அண்ட் இண்டிவிஜுவல் டோர் ஓப்பனிங், இது வந்து இந்த சின்ன செக்மெண்ட் கார்ஸில் நிறைய கார்ஸில் கொடுக்குறது இல்லை. நான் இண்டிவிஜுவலாக ஏதாவது ஒரு டோர் ஓப்பனில் இருந்ததுன்னா எந்த டோர் ஓப்பனில் இருக்குது அப்படிங்கிறத இண்டிவிஜுவல் டோர் ஓப்பனிங் அந்த ஆப்ஷன்ஸ் மூலியமாக பார்த்துக்கலாம் உங்களுக்கு. அதுவும் வந்துடும். ஸோ ஸ்டேரிங் வீல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டைலிங்காக உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஹியூண்டாயோட லோகோ ஆப்ஷன்ஸும் வந்துருது. அண்ட் மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ் எல்லாமே ஸ்டேரிங்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மோட் ஆப்ஷன்ஸ், வாய்ஸ் கமாண்ட் பட்டன்ஸ், வால்யூம், ட்ராக் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸோட பட்டன்ஸும் உங்களுக்கு இதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு டில்ட் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஸ்டேரிங் வீல். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேரிங்கை எப்படி வேணாலும் டில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்டேரிங் வீலில் வந்துடும். அண்ட் இந்த சென்டர் கன்சோல் அப்படியே உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு அந்த ஏசி வெண்ட், ப்ரொப்பலர் ஷேப் ஏசி வெண்ட் தொடங்கி அந்த சைடு வரைக்கும் அப்படியே காமிக்கிறேன். ஒரு ஸ்போர்ட்டியான இன்டீரியரை கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்றைக்கி வரக்கூடிய கார்ஸில் ஒரு ஒரு இன்னோவேட்டிவான ஒரு இன்டீரியர்ஸ்னே சொல்லலாம். ரொம்பவே சூப்பராகவும்
எர்கோனாமிக் டிசைனாக இருக்கும். அதாவது நீங்கள் டிரைவ் பண்ணும்போதே மியூசிக் சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து சார்ஜ் போடுறதா இருக்கட்டும், ஏசியோட கண்ட்ரோல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப எர்கோனாமிக்காக இருக்கும். மற்ற காரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை பட்டன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான பொசிஷனில் கொடுத்துருப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் Hyundai கார்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ், ஏசியோட இது எல்லாமே டிரைவருக்கு ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்களேன், இந்த சென்டர் கன்சோலில் இருந்து அப்படியே அந்த மியூசிக் சிஸ்டமுக்கு அந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் வந்து கம்பைன் ஆகி வருது. இது எல்லாமே ஒரே யூனிட்டாக காமிக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8" டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வித் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங் எல்லாமே இந்த மியூசிக் சிஸ்டமில் வந்துடும். ஸோ நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணி உங்களோட கூகுள் மேப்ஸ், வாய்ஸ் காலிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இன்னொரு சூப்பரான விஷயம், DRVM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ நீங்கள் வண்டி ஓட்டும் போதே கேமராவை ஆன் பண்ணி பின்னாடி வரக்கூடிய அப்கமிங் கார்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் மாடலில் இருந்து வருது. அண்ட் அதை தவிர்த்து நார்மல் ரிவர்ஸ் கியர், நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டிங்க அப்படின்னா பின்னாடி ரியர் வியூ ஆப்ஷன்ஸும் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த மியூசிக் சிஸ்டமில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ். அண்ட் இங்கே ஸ்டியரிங்கில் இருக்கக்கூடிய ஸ்விட்சஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸை சைடில் கோ பேசஞ்சர் ஆக்சஸ்க்காக இங்கேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா நம்ம டோரில் பார்த்த மாதிரியே ஒரு கிரே அண்ட் ஒரு சில்வர் அண்ட் ஒரு க்ரீச் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இங்கே குட்டியாக ஒரு வேவி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ஏசியோட வென்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி பார்த்தோன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் ஒரு FATC ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் தான் வருது. ஏசியோட டிஸ்பிளே, ஏசி ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அண்ட் ஃபேன் ஸ்பீடோட கண்ட்ரோல்ஸ் இங்கே வந்துடும். அண்ட் இங்கே வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஏசியோட டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வந்துடும் உங்களுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட் அண்ட் ஒரு 12 வோல்ட் பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மொபைல் இல்லை வேலட் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். ஸோ அதனால ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோட் ப்ளஸ் மைனஸ், சீக்வன்ஷியல் ஷிஃப்டிங்க்கு ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க. கியர் நாப்மே கிராப் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ஒரு குரோம் ஸ்ட்ரிப்பு, பிளாக் கலர் ஃபினிஷ்லாம் கொடுத்து ஸ்போர்ட்டியாக அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கியர் நாம்பை சுற்றி ஒரு லெதர் ஃபினிஷும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில்வர் ஃபினிஷும் இங்கேருந்தே சரௌண்டாக அந்த கியர் லிவரை சுற்றி வருது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் ஒரு குட்டி கப் ஹோல்டர் அண்ட் ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சர் அவங்களோட மொபைல் இல்லை வேலட் இல்லை ஏதாவது சின்னதாக வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா மேலேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு அடிக்வேட்டான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய க்ளோ பாக்ஸ் ஆப்ஷனும் நமக்கு ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்லேருந்தே வந்துடுது. அண்ட் இந்த ஏசி வென்ஸை பற்றி சொல்லணும்னா என் சைடு டிரைவர் சைடும் இந்த கோ பேசஞ்சர் சைடு இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்பல்லர் ஷேப்ட் ஏசி வென்ஸ். இந்த ப்ரீமியம் காஸ்ட்லலாம் கொடுக்குற மாதிரி இண்டிவிஜுவலாக சென்டரில் அதில் ரோல் இருக்குது பார்த்தீங்களா, இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரு குரோம் ரிங் கொடுத்து அதில் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் கொடுத்து இந்த இன்டீரியருக்கு அப்படியே பக்காவாக மேட்ச் ஆகிற ஒரு ஏசி வென்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரும் ரொம்ப இனோவேட்டிவாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இன்டீரியர்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கோ பேசஞ்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷேட் வித் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சன்ஷேட் மட்டும்தான். ஸோ பார்த்துருப்பீங்க கிராண்ட் ஐட்டன் நியோ ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கோட எக்ஸ்டீரியர், இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஸோ நமக்கு டீசல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நியாஸில் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது டீசல் இன்ஜின்லேயும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் இன் செக்மெண்ட்டாக டீசல் இன்ஜின் வந்து இந்த செக்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஒரே இதுவும் Hyundai தான். ஈகோ டார்க் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. நிறைய ஃபஸ்ட் இன் செக்மெண்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த செக்மெண்ட் கார்ஸில். லைக் நியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரியர் ஏசி வென்ஸில் தொடங்கி 8" டச் ஸ்க்ரீன், அதில் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வாய்ஸ் காலிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி, மிரர் எல்லாமே எலக்ட்ரிக் ஃபோல்டிங், ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, அலாய் வீல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டில் அள்ளி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்போர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் நியாஸில் வந்து கம்ப்ளீட்லி ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் தான். ஸோ தாராளமாக இந்த வண்டியை பிக் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பாய்.